அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம்.
பெருக்கு மனைவி மக்கள் கண்ணம்மா, அடியே கண்ணம்மா, நாளை செத்தால் கூட வருவதில்லை பொன்னம்மா,
யாரும் பேசாதீங்க. பேரன்புக்குள்ள பெரியவர்களுக்கும் அன்பு உணர்த்த அனைவருக்கும் மாதா பிதா குரு தெய்வம். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு வட்டம் எந்நாட்டு போனா விளங்கக்கூடிய நாடக கலையில சிறந்த ஊர் என்றா மானாபுரம். மானாபுரம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு நம்பர், கவுன்சிலர், எல்லாருமே மாதா பிதா குரு தெய்வம். அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கும் நாடக நண்பர்கள், நாடக ஆசிரியர் அனைவருக்கும் அடியே 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 அடி. ஏய் எதுராச்சா என்னது அடியேன் அடியேன் என்ன? ஏய் அடியேன்னா நான்டா. ஓ அடியேன் நான் அப்படி சொல்றேன். அடியே நான் 1 கோடி வணக்கம். 1 கோடி வணக்கம். வணக்க வச்ச மத்தியா வணக்க தனக்கடகு. தனக்கடகு. வணங்குவது யாவரு கடகு. வணக்க வாதி வரும் உச்ச போதை வரும். அது யாருக்கும் தெரியாதா? ஏய் 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 அது யாருக்கும் தெரியாது. ஏய் ஆளை பார்த்து அடிக்கணும். என்ன ஏய் ஏய் ஒரே அப்பனும் போன மாதிரி தான் அடிக்கிறான். ஏய் 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 தம்பி போய் வாட்டா பேசாதீங்க. அங்கிருந்தே கடல் அலையில அரிசி போட்டாங்க. யார் விட்டு வளையில வீரபத்திர அண்ணன் கட்டுறாரு பத்தியா? வீரபத்திர வாசம் கட்டுறாரு பாரு. அழுவீர் அண்ணா மதிப்புக்குரிய பிரபு அண்ணா விட்டு வளையில வச்சாங்க. தலைவாயில வச்சாங்க. முக்களி பல சொல்லி கொலையில நேரப்பட வானாபுரம் ஏரி கரையில கதப்பட்ட சம்பட வளையில வந்துச்சு 2 மணி கரையில எடுத்து வச்ச தலையில நேரப்பட மலை சொந்தல அங்கதாக சாரா பொலையில தண்ணி ஊத்து தொலையில. ஏய் ஏய் சாரா பண தொலையில கேட்டேன் கிளாஸ் வழியில ஊத்தி கொண்ட இந்த குடிகார கொலையில. யாரு குடியாரா? ஊருக்கே தெரியும் நீ நல்ல ஒரு வல்லவர். ஏய் இந்த குடிகார கொலையில வந்து விட்ட பெருத்த நாடக கலையில வாழ்வாட்டா ராமனின் மனைவியை சீதை சரக்கடைச்சா ஏறும் போதை நடந்தால் உருவாக்கு பாதை. பாதை நடக்கும்போது நிமிர்ந்து துணிந்து கரணமான பாதை நடந்தால் காலில் ஏறும் முள்ளு முள்ளுடன் இருப்பது ரோஜா. ஆரிவனம் கரணன் மகராஜா கரணன் அம்மா குந்தி கல்யாணத்தில் கூட பந்தி பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி படி கட்டுற மந்தி. யாரு மந்தி? ஏய் 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 நீ மந்தி இல்ல. ஏய் 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 ஆபத்தில் உதவுவது நட்பு. எப்படியா? ஆபத்தில் உதவுவது நட்பு. ஆபத்தில் உதவுவது நட்பு. ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவை படிப்பு. படிப்பு என்பது உயிர் துடிப்பு. படித்தால் வாங்கலாம் பெருமதிப்பு. வழக்கம் என்பது பிறப்பு. முடிவு என்பது இறப்பு. மனிதனாக பிறந்து விட்டா அழுது செய்யணும், 4 பேர் தர்மம் செய்யணும். வாழ்வாட்டா நீ என்ன கேட்க போறா? என்ன கேட்க போற? வேற என்ன? தம்பி நல்ல தர்மமா பேசுறியா? ஆமா நான் பெரிய தர்மச்சாரி. எங்க அப்பா ஒரு பெருச்சாரி, எங்க அம்மா ஒரு ஓத்தேலி. எங்க ஓத்தேலி? ஏய் ஓத்தேலி ஓத்தேலிடா. நீ பொறுமை வாதா கட்ட. பொறுமை ஏன் வாதா? ஏய் ஓத்தேலிடா. ஏய் ஓ நல்ல தர்மமா பேசுறியா? ஆமா நீ ஆட்டேகம் கோட்டேகம் அலையில போட லொங்கலோட அழகம். ஆமா ராஜல தாடு மாடு. முள்ள வந்தா திட்டு முள்ளா இருக்குது. வாத்து சூத்தர்த்தவா. நாதி பண்ணி சூத்தறத. ஏய் வாத்து சூத்தர்த்தவா. போய் சொல்ல மாட்டேன். ஆன காசு கொடுக்க மாட்டேன். ஆன காசு கொடுக்க மாட்டேன். ஏய் ஏய் குடுக்காம இருக்க மாட்டா. உன்ன மாதிரி என்ன மாதிரி? ஏய் அண்ணா தம்பி நல்ல தர்மமா பேசுற. ஆமா உன் ஊர் என்ன ஊரு? ஊரை கேக்குறா. என் ஊரை கேட்டினா மயிர புடுங்க போறியா? ஓ சின்னஞ்சிறு வயசுல. ஆமா கல்யாணம் ஆவாத. ஆமா உங்க ஊர்ல கேட்டாங்க அப்பா. கடியார் ஆறியா? ஆமா நீ தாம்பளம் வைக்கலானே. ஓ தாம்பளம் வைக்கலாம் கேக்குறா. தாம்பளம் வைக்கலானே. என் ஊர் பேர் கேக்குறா. என் ஊர மயிலாப்பூர். காட்டு மயில் ஆர்காடு பாலாறு பள்ளிப்பால் இலைக்கல்லி வாழையிலை ரசவாழை ரசம் ஆல்மிளகு நாய்வால் மரணாய் பலாமரா வேப்பலா வெற்றிவேல் படவெற்றி தாளிப்படை இருந்தாலி படவென்று ஊ ஏ ஊம்பே ஏ வப்பே ஏ மாம்புடா மாம்பு சொம்மா போட பொம்மான்னு கேப்பா கேட்டா ஏய் ஆளை பார்த்து அடிக்கணும். ஏய் தமிழ் வாழ்வட்டா தமிழாகிரி தமிழ் என்ற அண்ணாண்டு போல் இது என்ற மலை என்று போல் சின்ன கலப்படிதான் ஊரு. சின்ன கலப்படிதான் ஊரு. ஆமா வர தம்பி நல்லா பேசுறேன். ஆமா நான் படிப்பு படிச்சீங்க. படி கேக்குறா. பெரிய படி படிச்சிட்டு வெகுபத்த திருநாமலை பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு போற. அந்த பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய வேலை செய்றான். பெரிய வேலை செய்றா. ஆமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டிரைவரோட பெரிய வேலை, ஒரு கண்டக்டர் அதோட பெரிய வேலை, டிஆர்ஓ அதோட பெரிய வேலை, அதோட பெரிய வேலையா? ஆமா அதனால ஹோட்டல்ல என்ன வச்சு நீரா? ஏய் ஹோட்டல் அதோட பெரிய வேலை, அதோட பெரிய வேலை என்ன வேலை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல? அங்க போனவங்க உள்ள மூக்க புடிச்சிருந்தா உள்ள போனவங்க மூக்க புடிச்சிருந்தா வெளிய வரணும். அப்பேர்பட்ட வேலை செய்றான். அப்பேர்பட்ட வேலை என்ன வேலைடா? என்ன வேலை கேக்குறா? தம்பி என் கையில ஒரு பக்கெட் கொடுத்துருவாங்க. ஒரு பக்கெட் கொடுத்துருவாங்க. ஒரு ஜக்கு ஒன்னு இருக்கும். ஜக்கு ஒன்னு இருக்கும். ஒரு கையில ஒரு தொடப்பு கட்டா. தொடப்பு என்ன கேக்குறா? கையில ஒரு தொடப்பு இருக்கு. தொடப்பு கட்ட கொடுப்பாங்க. ஒருத்தன் உள்ள போவா, வெளிய வந்துருவா. நான் போவா. இந்த தண்ணி ஊத்தவா. இந்த தொடப்பத்தை தள்ளவா. தண்ணி ஊத்தவா. தொடப்பத்தை உள்ளவா. தள்ளவா. பாட்டி வட சொல்லுவாங்க பச்சா. லதுக்குனா அது மாதிரி உள்ள போய் விந்து போய்டும். பாத்ரூம் கழுவுற வேலை அம்மா தருமே. ஏய் 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 இந்த மேல அடியாண்டா. வா
பாத்துருக்க தப்பா நினைக்காத. செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழில் செய்தாலும் ஆனா சுத்தத்தோட செய்யணும். தம்பி நான் போய் அந்த இடத்த கிளீன் பண்ணாதான் நீ போய் அங்க உட்கார முடியும். முடியுமா? முடியாது. அதனால சுத்தம் சோறு போடும், சுகாதார குழம்பு விட்டான், பால் வாட்டான், எதுக்கு அப்படியே ஏறமா ஜன குட்டாக்குது. ஆடலா பாடலா ஒயிலட்டமா பாடி கஜா டிஸ்கேவா இல்ல குக்கு வித் கோமாலியா இல்ல பிக் பாஸா இல்ல சூப்பர் சிங்கரா இல்ல மாநாடா மயிலாடா நடக்குது. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 16 பேர் வந்துக்கிறோம். 16 பேர் வந்தீங்க. ஒரு டிப் அரிசி காலி பண்ணது மாதிரி 16 பேர் வந்துக்கிறீங்க. என்ன பண்றது? ஆமா ஆம்டா மொண்டாட்டி ஆமா ஆம்டா மொண்டாட்டி ஆமா ஜோடி வந்துறாங்க. ஜோடி ஆம்டா மொண்டாட்டி 16 பேர் வந்திருக்கீங்க. ஆமா அதனால 16 என்பது ஒரு கட்ட நாளை குறிக்கிறது. 12 ஒன்றரை கைத்தால் 15 நடுவுல முடியுது. அதனால என் கம்பெனி ஒரு ஆள் வேண்டும். வரேன் வருதாக இருந்தால் சக்தி சிவன் மைந்தனை சண்முகம் சோதரனை இஷ்டிக்கும் மறுவனை முன்னின்று கார்பவனை தமுத்து தீத்து வந்தால் இடத்துல கை கூடி வைப்பார். அவதான் சிவபெருமா சாசபுத்தினாக விநாயக பெருமா வந்த வயப்பாடு செய்து நாங்கள் கேட்கலாம். மானாபுரம் நகரத்திலே இன்று இரவு இந்த மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் விளக்கத்தை எங்களுக்கெல்லாம் நாடக ஆட்டக்கார் 16 பேர் 16 பேர் நாங்களா ஒரு வாளுன்னா ஒரு தலை இருக்கும். அந்த தலை இருக்க இந்த வாள் ஆடக்கூடாது. நாடக ஆசிரியர் வருவார், விளக்கமா சொல்லுவார். நாங்க வாயத்தாரு சபா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வானாபுரம் கிராமத்தில் சிறப்பாக வாழ்ந்துறக்கூடிய ஹரி கவுண்டர் சென்று விட்டார். அவர் குமாரரா வழங்கக்கூடிய ராயவேல் அவங்க மகன் பிறப்பு. இருவர்களும் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் பிரார்த்தனை செய்து வீரபுத்திர சாமியினுடைய சரித்திரத்தை 2 இரவு நாடகத்தை நடத்த வேண்டும் அப்படி என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்படி செய்து கொண்ட பிறகு அந்த பிரார்த்தனை அவருக்கு நிறைவேறிவிட்டது. அப்படி நிறைவேறிவிட்ட பிறகு இந்த நாடகத்தை நடத்த வேண்டுமே அப்படி என்று இந்த இரவு நடத்த வேண்டும் என்று 2 இரவு நாடகம் வச்சிருக்காங்க. இந்த இரவு ஃபர்ஸ்ட் நாடகம் நடக்குது. முதல் இரவு நாடகம்டா. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் அது. அந்த நாடகம் என்னவென்றால் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இருக்கிறது. அதில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வீரபுத்திர சாமியினுடைய சரித்திர நாடகம். அப்படி இருக்கும்போது இந்த தினத்தில் முதலாகத்தானே கையிலாய்வே கோயிலாய் விட்டு இருக்கக்கூடிய படைத்த பரமக்கடவுள் தர்பாராக போகிறார். அன்னவரால் கதை தொடரும். பரமக்கடவுள் தர்பார் கதை தொடரும். சொல் குற்றம் தவறுகள் இருந்த போதிலும் தன்னுடைய பிள்ளைகள் எதிரமான கிரகத்தில் ஒரு தவறு செய்து விட்டால் எப்படி மன்னிக்கின்றீர்களோ அத்தன்மை போல பிள்ளைகளாக மன்னிக்க வேண்டும். வணக்கம். அதாவது பரமக்கடவுள் தர்பார், பரமக்கடவுள் தர்பார்.
ஒழுங்காக தெரியலண்ணா போனா ஏன்னா அப்படி ನೋಡ್ರ எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கு இறைவா போற்றி. உங்கள் பாதத்திற்கு அரிராம் குண்டோதரன் அநேக வந்தரன் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். குண்டோதரா தேவதட்டுங்க துண்டா. என் பாதாரம் இந்த கவலைகளை ஆதாரமாக சேவித்தபடியினால் ஆமா உன் எண்ணம் போல் வாழ கிடவது. அப்படியாகட்டுங்க. நல்லா ஆனதாங்க. போனால் போகட்டும். போனால் போகட்டும் எல்லாரும். குண்டோதரா ஐயா, இந்த ஆண்டோர்களும் சான்றோர்களும் நம்மை போன்றோர்களும் அமர்ந்தருடைய சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? திருவாகிய மகாலட்சுமி கடாச்சம்பது சபை. ஆமா ஆமா. திருவாகிய மகாலட்சுமி கடாச்சத்தால் அடியாதது, அடியாது, என் தணலில் வேகாதது. கற்றோருக்கு பயம் இல்லை, பயமில்லை. காவலுக்கோ மிக எளிது, மிக எளிது. பிறருக்கு கொடுத்தாலும் நிறைவின்றி குறை வராது. குறை வராது. அப்பேற்பட்ட செல்வம்
கல்வி செல்வன்டா. கல்வி செல்லும் ஐயா. ஆமா. அப்படி இந்த கல்வி செல்வத்தை கற்றுணர்ந்த கல்வி தனவான்கள் அமர்ந்தருடைய சபை இது. தனவான்கள் அமரக்கூடிய சபை இது. ஆமா ஆமா. அப்படி இந்த சபைதனில் வீற்றிருக்கக்கூடிய குரு பெரியோர்களுக்கும் தாய் தந்தைமார்களுக்கும் சீரா சிறுமியர்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் உள்ளூர் அயலூரில் இருந்து இந்த வீரபத்ர சரித்திரத்தை காண வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேலாக இந்த 2 நாள் வீரபத்ர சரித்திரத்தை தன் சொந்த பிரார்த்தனை செலவில் தலைமை தாங்கி நடத்தி வரும் அப்பா ராயவேல் கவுண்டர் ஆண்டாளம்மையார் அவர்களுக்கும் இன்னும் எனது ஆசான்கள் அதாவது வானாபுரம் புதூரை சார்ந்த பாலு கவுண்டர் ஆசிரியர் அவர்களும் மேலும் அரசமட்டார் வீரபத்ர கவுண்டர் ஆசிரியர் அவர்களும் இன்னும் உள்ளத்தில் உயர்ந்தும் உருவத்தில் சற்று குறைந்தும் எனது அன்பு ஆசான் எம்ஜிஆர் என்று சிறப்பாக அழைக்கப்படுவார். உள்ள நடராஜன் ஆசிரியர் அன்னவர்களுக்கும் அடியே சிறந்த 100 வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 கோடி வணக்கம் ஐயா. ஆமா. ஆகிலும் போனால் போகட்டும். இப்பேற்பட்ட சபைதனில் யான் என்ன பிராசித்தமானேனே. எனது விளக்கம் சாமி யாரு ஊரு பேரு சபையிலே சொன்னால் தெரியும். இதோ தெரிவிக்கின்றேன். அதோ என்ன கைலாயமே கோவிலாய் விட்டிருக்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கந்தாரி ஆகிய பரமக்கடவுள் என்றும் நன்கர் அறிந்தாயா? பல பரமக்கடவுள் விளக்கமா வருதுங்க. ஆமா. தாங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். இவருக்கு எப்படி 2011 நேத்திரம் இது? நேத்திரம் என்றால் கண்கள். 2011 கண் எப்படி வந்தது இவருக்கு? இதோ என்ன எனது ஜடாபாரத்தில் அமர்ந்தருளிய கங்காதேவிக்கோ 2 கண் 2 நேத்திரம். ஆமாண்டா, சரியா கூட்டிக்கோ. 2ங்க. அடுத்ததாக என்னுடைய பார்வதி ஆகப்பட்டல் நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுத்தால் ஆகையினால் எனக்கோ 3 கண் 2 3 5ங்க 5 கண். நாம் ஏறக்கூடிய வாகனமோ ரிஷப வாகனம். நந்தி வாகனம். அதற்கு 2 கண் 5 2 7ங்க. ஆமா 2 7. அதோ என்ன இடபாகம் அமரக்கூடிய உமா பார்வதிக்கோ 2 கண். 7 2 9ங்க. அதோ என்ன என் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய சர்பத்திற்கோ 2002 கண்கள். 2011 நேத்திரம். சிவனுக்கு 2011 நேத்திரம். 11 நேத்திரம். இப்படிதான் வந்தது. ஆகிலும் என்னை முக்கண்ணன் என்று சிறப்பாக அழைப்பார்கள். ஆமா. அது எப்படி என்றால் இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே பராசக்தி தான் முதலில் தோன்றினார். அப்படி அன்னவன் தோன்றி இந்த பூமியை உற்று நோக்கி பார்த்தார். எதற்காக தோன்றினோம்? பூமி பாரத்தை தீர்க்க வேண்டிய அல்லவா தோன்றினோம் என்று கருதி யான் ஜனனம் செய்த தருணத்தில், அதாவது பராசக்தி ஜனனம் செய்த தருணத்தில் 5 மணிமந்திரத்தையும் நெற்றிக் கண்ணையும் கொண்டு வந்தார். அப்படி கையில் பிடி மண்ணெடுத்து 5 மணிமந்திரத்தை உச்சரித்து பூமியின் மீது படியர் என்று அடித்தார். அன்னையே என்று ஒரு பிண்டமும் தங்கையே என்று மற்றொரு பிண்டமும் ஓடி வந்தது. இவ்விரண்டும் தனக்கு உற்ற துணையலை என்று கருதி அன்னவற்றை நெற்றிக் கண்ணினால் எடுத்து சாம்பலாக்கினார். அப்பொழுது பராசக்தியாகப்பட்ட நினைக்கிறார் என்னவென்று, பெண் புத்தி பின் புத்தி தான் தமக்கு உற்ற துணை வேண்டுமே என்றுதானே கருதினோம். மாலையிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மணவாளன் வேண்டும் என்று சொல்லவில்லையே என்று கருதி 3வதாக பிடி மண்ணெடுத்து 5 மணிமந்திரத்தை உச்சரித்து பூமியின் மீது படியர் என்று அடித்தார். உடனே பெண்ணே பார்வதா என்று யான் தோன்றினேன். ஆமாம். அப்படி தோன்றிய உடனே 5 மணிமந்திரத்தினாலும் பிடி மண்ணாலும் இந்த மாராய ரஞ்சத்திலே என்ன உற்பணம் செய்தபடியா ரமணார் என்று பெயர் சூட்டி என்னை அவள் மாலையிடும்படியாகத்தானே வேண்டினார். ஆமாம். அப்படி வேண்டியவுடன் யான் கூறினேன் என்னவென்று, இதோ 2 சாம்பல் மேடுகள் உள்ளன. ஆமா. அதற்கு உயிர் கொடுத்தால் நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று தெரிவித்தேன். அவ்வண்ணமே
அன்னையே என்று வந்த பிண்டத்திற்கு உயிர் கொடுத்து தனது முதல் மகன் கஜனாக பாவித்து அன்னவனை அருகாமையில் அமர்த்திக் கொண்டாள். இரண்டாவதாக தங்கையே என்று வந்த பிண்டத்திற்கு உயிர் கொடுத்து தன் அண்ணன் மகாவிஷ்ணுவாக பாவித்து அருகாமையில் அமர்த்திக் கொண்டார். அப்படி அமர்த்திக் கொண்ட உடனே மகாவிஷ்ணு சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டாருங்க. கேளும் தங்கா பராசக்தியே, இந்த வாராகி பிரபஞ்சத்திலே ஆக்கிறது நீயே, அழிக்கிறது நீயே, ஒரே ஆளா நீயே. 5 மணிமந்திரத்தை கொண்டு ஒரு உருவத்தை உண்டாக்கிற அத வந்து நெற்றிக்கண்ணை கொண்டு அழித்து விடுற, சாம்பல் ஆக்கிற. ஆகையினால இந்த வாராகி பிரபஞ்சத்திலே ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவளாக கட்டுப்பட்ட வாழ வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமே. ஆனால் நீயோ என்ன ஜனனம் செய்த தருணத்தில் கொண்டு வந்த 5 மணிமந்திரத்தையும் நெற்றிக்கண்ணையும் அரமனாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அன்னவர் சொல்ல சிறமேற்கொண்டு நெற்றிக்கண்ணையும் 5 மணிமந்திரத்தையும் எனக்கு ஈஸ்வரி ஆனவள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார். அப்படி பெற்றவுடன் நான் முக்கண்ணனானே. அது ஒரு பக்கம். அப்படி இருக்க ஆகிலும் மேற்கொண்டு இதோ தெரிவிக்கும் விளையாகட்டும் சுவாமி. கைலாயத்தில் வருகின்ற தருணத்திலே 33 கோடி தேவர்களா 48,000 ரிஷி தபோதனர்கள் கூட்டங்களா என்ன கம்பருடர் சித்தி வித்யாதர் யாவற்றமான பேர்களும் என்னை ஏற்றி போற்றி தோத்திரம் செய்து அதுவும் தவிர இதோ தெரிவிக்கிறது. அப்படியாக என்னை இரவென்று பகலென்று மாறாமல் ஏற்றி போற்றி தோத்திரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அன்னவர்கள் கேட்ட வரத்தை தரக்கூடிய கர்த்திபன் என்று நன்கர புரிந்தாயா? நன்கர புரிந்து விட்டேன் ஐயா. அது மட்டும் இல்லாமல் மற்ற விளக்கம் இதோ தெரிவிக்கின்றேன். கணங்கள் வாழ்க சிந்தையுள்ளோரும் வாழ்க, சிந்தையுள்ளோரும் வாழ்க, சிவகோடிகள் வாழ்க. மைந்தரும் வாழ்க வாழ்க,
எந்த நல் அடியார் என்றோம் எந்த நல் அடியார் என்றோம் என்னுடன் வாழ்க வாழ்க. அனசாமி அந்தரம் அந்தரம் பாதாளம் பாதாளம் பூமி பூமி ஆறு ஆறு வேதங்களும் ஆறு வாழ வேதங்களும் வாழ கடவுது. ஆமா ஆமா எறும்பு முதல் ஆமா யானை வலயத்திற்குட்பட்ட உட்பட்ட 84 100,000 ஜீவ